அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் முதன்மையான போட்டித் தேர்வு பயிற்சி மையமான நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமி தென்காசியில் வரக்கூடிய செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை TNUSRB SI எக்ஸாமுக்கான ஒரு மார்க் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது இப்போதைக்கு நம்ம TNUSRBயில் வந்து SI எக்ஸாமில் வந்து ஒரு ரிசல்ட் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜான இன்டர்வியூக்கு வந்து போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இன்டர்வியூ போகக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்காக நாம் ஒரு மார்க் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா நம்மளோட டாஃப் ஐஏஎஸ் அகாடமியின் தலைமையகமான தென்காசியில் வச்சு செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மார்க் இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படியே சேம் அங்கே ஒரிஜினல் ஒரு போர்டில் எப்படி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருக்க போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பயோடேட்டா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அது நம்மளோட நேமை பொறுத்த வரைக்கும் சில நேம்லாம் நம்ம டிஃப்ரெண்டாக வச்சுருக்கோம். அந்த நேமுக்கான காரணங்களை கேட்குறது, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி அல்லது நாம் என்ன வேலை பார்க்குறோம், நம்ம ஃபேமிலியில் வந்து என்ன தொழில் போய்கிட்டு இருக்குது, ஸோ இது ரிலேட்டடாக கேட்குறது. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எப்போ வந்து பிரிச்சிருந்தாங்க, தென்காசி டிஸ்ட்ரிக்டோடைய ஸ்பெஷலான பிளேசஸ் என்ன இருக்குது, அல்லது ஹிஸ்டாரிக்கலாக அதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அது மாதிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்கே ஹிஸ்டாரிக்கலாக என்ன இருக்குது, ஸ்பெஷலான இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன இருக்குது. தென்காசி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் எல்லண்டோ இஷ்யூ ஏதாச்சும் இருக்குதா, இல்லை பார்டரில் இருக்கிறனால வேறு ஏதாவது இஷ்யூவா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஸோ எதிர்பார்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஆர்கனைசேஷன், போலீஸை பற்றி உங்களுக்கு எந்த மாதிரி தெரியும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி இப்போ ரேங்க் சொல்லலையா, ஒரு செகண்ட் கிரேட் போலீஸில் இருந்து ஒரு டிஜிபி ரேங்க் வரைக்கும் அப்படியே ஆர்டர் வைஸ் சொல்லுவையா, செகண்ட் கிரேட் அல்லது ஃபர்ஸ்ட் கிரேட், ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், அதாவது SSI, அப்புறம் SI, இன்ஸ்பெக்டர், DSP, SP இந்த மாதிரி கேடர் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நமக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி பொதுவாக தெரிஞ்சு வச்சிருக்கோமா, பேசிக்கான விஷயங்கள், அதுக்கான நடைமுறைகள் வச்சு தெரிஞ்சு வச்சிருக்கோமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போலீஸ் ஆர்கனைசேஷன் பற்றி. அப்புறம் சப்ஜெக்ட் டிஸ்கஸ், முக்கியமாக ஜென்ரல் ஜிகேவாக கேட்குறது. இப்போ நீங்கள் எக்ஸாம் படிச்சிருப்பீங்களே அதுவே போதுமானதான். அதுபோக உங்களுடைய காலேஜ் டிகிரி இருக்கு பார்த்தீங்களா, டிகிரி ரிலேட்டடாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குறது சரியா. எப்போவுமே இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் காலேஜில் நம்ம என்ன டிகிரி முடிச்சிருக்கோமோ அதுலேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பேசிக்காக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஸோ அது பற்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இஷ்யூ, இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிப்போம் பாருங்கள் பேப்பரில். ஸோ அதில் இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்குறது. ஸோ இது எல்லாமே ஒரிஜினல் எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி ஒரு நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த இன்டர்வியூ முடித்த உடனே நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு மார்க்கும் போட்டு கையில் கொடுத்துருவாங்க சரிங்க. ஸோ எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க, எதில் ஏதாவது லேக்காக இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுமா, இது எல்லாமே. ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வரும்போதுலேருந்து உங்களுடைய ட்ரெஸ் கோடாக இருக்கலாம், உள்ளே வந்து நீங்கள் உட்காரக்கூடிய சிட்டிங் பொசிஷனாக இருக்கலாம், அங்கே உங்களுடைய ஆட்டிடியூடில் எப்படி இருக்கணும், ஸோ இது எல்லாமே சொல்கிறது. இந்த மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ இன்டர்வியூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 1-to-1 ஃபீட்பேக் உள்ளே வச்சு உங்களுக்கு தனியாக இப்போ நீங்கள் இன்டர்வியூ முடிச்சு போகிறீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, இல்லை இதில் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணுமா, இது சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இல்லை எதில் இன்னும் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களுமே உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து ஸோ நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இதுக்கான ஒரு இன்டர்வியூ தான் இப்போ நம்ம மார்க் இன்டர்வியூ எப்போ வச்சுருக்கோம்னா செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை. சரி, இந்த இன்டர்வியூக்கு வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இன்டர்வியூ வரதா இருந்தால் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வச்சுருக்கோம். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருங்க சரிங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நம்ம தென்காசி ஆஃபீஸோட நம்பர் கொடுத்துருக்கோம் 9597587300 9597587300 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இன்டர்வியூக்கு தேவையானது ஒழுங்காக செஞ்சு கொடுக்கப்படும் சொல்லுங்கள். ஸோ இப்போது இந்த TNUSRB எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற்று அடுத்த லெவல் இன்டர்வியூக்கு போக காத்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே உங்களுடைய கனவு பணியான காக்கி பணியை பெறணும் அப்படிங்கிறதுக்கு டாஃப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.